சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ராணிமேரி கல்லூரிக்கு கொண்டுவரப்பட்டு ஸ்ட்ராங் ரூமில் வைத்து சீல் வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்போம். ஆல்வின், வணக்கம் ஆல்வின், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து வாக்குப்பதிவு செய்யப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விக்டாட் கருவிகளை பாதுகாப்பாக வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வழக்கம் போல அண்ணா பல்கலைக்கழகம், ராணிமேரி கல்லூரி மற்றும் லயோலா கல்லூரி ஆகிய 3 முக்கிய மையங்களில் மாற்றப்பட்டு வருகின்றன. இம்மையங்கள் சென்னையின் பிரதான வாக்கு எண்ணும் மையங்களாக இருக்கப்படுகிறது. வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை உடனே ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அதிகாரிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் முறையாக சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வாகனங்களில் ஏற்றப்பட்டு அனுப்பப்பட்டு வருகின்றன. இரவு முதல் அந்த மாற்று பணிகள் தொடங்கி கட்டுக்கோப்பான முறையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னையில் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் முடிந்தவுடன் வாக்குப்பட்டிகள் அனைத்தும் 3 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேகரிக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்போடு கொண்டு சேர்க்கப்பட்டு வருகிறது. தற்போது சென்னை திருவிக நகர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆர்கே நகர் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குயின் மேரிஸ் கல்லூரியில் கொண்டு வைக்கப்பட்டுள்ளன. ராணிமேரி கல்லூரியில் 172 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 150 சிசிடிவி அமைத்து கண்காணிக்கப்பட்டுள்ளன. சென்னையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. முதல் அடுக்காக மத்திய துணை ராணுவ படை, 2ஆம் அடுக்காக தமிழ்நாடு சிறப்பு பட்டாலியன் படை, 3வது அடுக்காக ஆயுதப்படை என 4 அடுக்கு பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திற்கு 4 அடுக்கு பாதுகாப்பில் 500 வீரர்கள் பாதுகாப்பு பயிற்சி சுழற்சி போடப்பட்டுள்ளது. சுழற்சி முறையில் மத்திய ராணுவ துணை படையினர் 30 வீரர்கள், அதன் பிறகு உதவி ஆணையர் தலைமையில் தமிழ்நாடு சிறப்பு பட்டாலியன் படையை சார்ந்த 15 வீரர்கள், ஆயுதப்படை வீரர்கள் 40 பேர் மொத்தம் என 500 வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மின் கட்டுப்பாடு அறையுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அங்கு 24 மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கட்டுப்பாட்டு அறை பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சி முகவர்களும் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த 3 முக்கிய மையங்களிலும் கடுமையான 4 அடுக்கு பாதுகாப்பு பணிகள் போட்டு பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறது. தற்போது சென்னை ஆணையர் அந்த குயின் மேரி கல்லூரியில் வந்து ஆய்வு செய்து பார்வையிட்டு வருகிறார். இதே போன்று தமிழகம் முழுவதும் உள்ள 39 வாக்கு எண்ணும் மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 24 மணி நேர சிசிடிவி கண்காணிப்பும் தீவிரமாக அமலில் உள்ளது. வாக்குகள் பதிவான மின்னணு இயந்திரங்கள் அனைத்தும் எண்ணிக்கை நாள் வரை கடுமையான பாதுகாப்பில் வைக்கப்பட இருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆல்வின். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.